தலைவரே, வர வர உங்க உடம்பு நிலைமை ரொம்ப மோசமாவே போயிட்டு இருக்கு. இது எனக்கு அஞ்சாத்து உடம்பு. இனி இந்த உடம்பே நான் மாற்றி தான் ஆகணும். அல்லது எனக்கு ஆவி நிரந்தரமா இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. இனி யாருக்கு உடம்புக்குள்ளாடி போக போறீங்க தலைவரே? எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பலசாலி ஆகணும். அதுக்கு நான் ஒரு குட்டி பையனுக்கு உடம்புக்குள்ளாடி போகணும். என்ன தலைவரே சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. குட்டி பையன் ரொம்ப பலசாலியா இருப்பானா? ஜூலை 24 மத்தியானம் 12 மணிக்கு அந்த பையன் பிறந்தான். இந்த உலகத்திலே ஜூலை 14 மத்தியானம் 12 மணிக்கு பிறந்தவன் அவன் மட்டும்தான். அவனுக்கு தலையில ஒரு சிவப்பு கலர் மச்சம் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம அவனை கண்டுபிடிக்கணும். மச்சத்தை வச்சு எப்படி தலைவரே கண்டுபிடிக்க முடியும்? இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க. அதுல அந்த குட்டி பையனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அப்படி கண்டுபிடிச்சாலும் அவனை ஈஸியா நம்ம கூட்டிட்டு வர முடியுமா? ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம இருக்க இடத்துல தான் அந்த குட்டி பையனை இருக்கியான். அந்த குட்டி பையனுக்கு உடம்புக்குள்ளாடி கரெக்டாக அவன் பிறந்த நேரத்துக்கு நான் போகணும். அப்போ நான் உலகத்திலே பெரிய பலசாலி ஆவேன். அதுக்கு பிறகு யாராலையுமே என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. மரணம் என்ன சந்திக்கவே செய்யாது. நான் ஜூலை 24 அவனுக்கு உடம்புக்குள்ளாடி மட்டும் நான் போகலைன்னா எனக்கு உடம்புக்கு பெரிய பிரச்சனை ஆகிரும். இந்த உதவியை நீ தான் எனக்கு பண்ணணும். சரி தலைவரே, நான் அந்த பையனை போய் கண்டுபிடிக்கட்டும். நான் உனக்கு கையில் ஒரு லைட் தாரேன். அந்த பையன் உனக்கு பக்கத்தில் வந்தானா அந்த லைட் எரியும். என்ன அதை வச்சு நீ அந்த குட்டி பையனை கண்டுபிடிக்கலாம். தலைவரே, அந்த குட்டி பையனை தானே சின்ன வயசுல நம்ம ஒரு கோயில வச்சு பார்த்தோம். அவனை கடத்த நீங்க பார்த்தீங்க, ஆனா முடியவே இல்லை. ஆமாம் அதே குட்டி பையன் தான். அவனுக்கு இப்போ 3 வயசு ஆகுது. இந்த 3 வயசுல நான் அவனை கடத்தி ஆகணும். அவனுக்கு 3 வயசு முடிஞ்ச பிறகு அவனை யாராலையுமே கடத்த முடியாது. அந்த தெய்வமே அவனுக்கு பக்கத்தில் தான் நிற்கும். இந்த 3 வயசு வரை தான் நமக்கு டைம். அழகா நான் அவனை 1 வயசுலேயே கடத்தியிருப்பேன். ஆனால் எல்லாம் அந்த பையனுக்கு அக்காலால் நடந்தது. அவன் மட்டும் இல்லைன்னா நான் அன்னைக்கே பெரிய பலசாலி ஆகியிருப்பேன். தலைவரே, அவனுக்கு 1 வயசுல நம்ம எப்படி கடத்த போனோம்? எனக்கு ஒழுங்கா ஞாபகம் இல்லை. நான் உங்க பக்கத்துல நின்னேன், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. நீ அப்பந்தான் நீ ஃபஸ்ட்டு எனக்கு சிஷியனா சேர்ந்த. நான் பெருசாக அவனுக்கு எந்த வேலையுமே அப்போ தரல. எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். எல்லாம் வந்து அவனுக்கு அக்காலால் வந்தது. அவனுக்கு அக்காலையும் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். அவனுக்கு 1 வயசு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி எல்லாருமா சர்ச்சுக்கு வந்தாங்க. நான் அப்போ சர்ச்சுக்கு வெளியில் எனக்கு ஏற்றது போல யாராவது வாராங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஆவி இப்போ இந்த உடலுக்குள்ளாடி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளையில இந்த உடலை அழிஞ்சு போகும் தான் நினைக்கிறேன். எனக்கு ஆவி போகிறதுக்கு ஏற்றது போல ஏதாவது சின்ன வயசில் உள்ள யாராவது வந்தால் நல்லா இருக்கும். இந்த சர்ச்சுக்கெல்லாம் முன்னாடி நிறைய பேர் வருவாங்க. இப்போ யாருமே வாரதில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் உடல் விட்டு உடல் பாஞ்சிட்டே இருக்க போறேன்னு தெரியல. இனி ஏதாவது சக்தி வாய்ந்த உடலுக்குள்ளாடி தான் போகணும். நான் உலகத்திலே நல்ல சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக மாறணும். அதுதான் எனக்கு ஆசை. தலைவரே, என்ன தலைவரே கோயில் வெளியில நின்றுட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஆவிக்கு ஏற்ற உடலை நான் தேடிட்டே இருக்கேன். இவர் என்ன சொல்லியாருன்னு எனக்கு புரியவே இல்லை. சரி, நம்ம வாய் பார்த்துட்டு இருப்போம். அவருக்கு தோணியதை அவர் பண்ணிட்டு. இந்த பிள்ளைக்கு சோப்பு மச்சம் இருக்கு. இது நல்ல சக்தி வாய்ந்த குழந்தை தான். இந்த குழந்தைக்கு உடம்புல எனக்கு ஆவியை எப்படியாவது போக வச்சிடணும். அப்போ யாராலையுமே என்னை தடுக்கவே முடியாது. தலைவரே, என்ன தலைவரே அந்த குழந்தைய குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க? அந்த குழந்தைக்கு தலையில சோப்பு மச்சம் இருக்கு. அந்த குழந்தை சக்தி வாய்ந்த குழந்தை தான். உங்க தலைவரே, பிள்ளைங்களுக்கு யாரும் கண்ணு போடக்கூடாதுன்னு பொட்டு வச்சு விட்டுருப்பாங்க போல. இதை பார்க்க மச்சம் போல எல்லாம் இல்லை, பொட்டு போல தான் இருக்கு. கண்ணு படக்கூடாதுன்னா கருப்பு பொட்டு தான் வைப்பாங்க. சோப்பு பொட்டெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. நல்ல சக்தி வாய்ந்த பிள்ளைகளுக்கு தான் சோப்பு மச்சம் இருக்கும். இந்த பிள்ளை எனக்கு வேணும். தலைவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. சரி, நம்ம வாய் பார்த்துட்டு இருப்போம். மக்களே, நெட்டவள்ளி இந்த சர்ச் ரொம்ப சக்தி வாய்ந்த சர்ச் மக்களே. நான் எப்போ எல்லாம் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு தோணுதோ அப்போ எல்லாம் இந்த சர்ச்சுக்கு வருவேன். இப்போமே என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்களே, நெட்டவள்ளி தம்பியை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ. என்ன, நான் ஒருக்கா சர்ச்சுக்குள்ளாடி போயிட்டு ஃபாஸ்ட்டாக வரேன். அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க. என்ன அம்மா, எங்களையும் கூட்டிட்டு போங்க அம்மா. எதுக்கு நீங்கள் மட்டும் தனியாக போறீங்க? சர்ச்சு ஓப்பனில் இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன் மக்களே. ஓப்பனில் இருந்தால் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சரி அம்மா, ஃபாஸ்ட்டாக வாங்க. மோஸ்ட்டாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் இந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தனால தான் நான் இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். சரி அம்மா, நான் தம்பியை பார்க்கியே. நீங்கள் வந்து சர்ச் ஓப்பன் ஆகியிருக்கா இல்லையான்னு பாருங்க. மக்களே, தம்பியை கவனமாக பார்த்துக்க. என்ன, யார் வந்து கேட்டாலும் கொடுக்கவே கூடாது. சரிம்மா, யார் கேட்டாலும் நான் கொடுக்கவே மாட்டேன். நல்ல வேலை, இந்த 2 பிள்ளைங்களையும் விட்டுட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. இதுதான் கரெக்டான நேரம். பிள்ளைங்களா, உங்கள் பேர் என்ன? எனக்கு பேர் நெட்டவள்ளி. எனக்கு தம்பி பேர் சுபின். அங்கிள், உங்கள் பேர் என்ன அங்கிள்? எனக்கு பேர் ராமசாமி. ஆமாம், உங்கள் தம்பிக்கு எத்தனை வயசு ஆகுது? இவனுக்கு இன்றைக்கி தான் 1 வயசு முடியுது. என்ன, இந்த அங்கிள் தம்பியை பற்றி துருதுருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ தப்பாக இருக்குது. இந்த அங்கிள்கிட்ட கவனமாக தான் இருக்கணும். நெட்டவள்ளி, இவ்வளோ நேரமும் உங்கள் தம்பியை நீயே வச்சிருக்க. உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை, நான் வச்சிருக்கட்டா? இல்லை அங்கிள், எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. வீட்லேயும் ஃபுல்லாக எனக்கு தம்பியை நான் தான் வச்சுருப்பேன். என்ன இந்த பொண்ணு, அந்த குழந்தை எனக்கு தரவே இல்லை. நெட்டவள்ளி, பரவாயில்ல நெட்டவள்ளி, வீட்டில் ஃபுல்லாக நீ தானே வச்சிருப்ப. கொஞ்சம் நேரம் நான் வச்சிருக்கேன். இல்லை அங்கிள், எங்கள் அம்மா சொன்னாங்க தம்பியை யார்ட்டையுமே கொடுக்கக்கூடாது அப்படி சொன்னாங்க. இந்த பொண்ணு என்ன ரொம்ப கோபப்படுத்திட்டே இருக்கா. அந்த பிள்ளைக்கு அம்மா வேற வந்தாச்சு. நீ அந்த பிள்ளையை நம்மளால கொண்டு போகவே முடியாது. அம்மா, தாடி வச்ச அங்கிள் இருக்காங்க இல்லாமா, அவங்க ஃபுல்லாக தம்பியை என்னட்டு தான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் நான் கொடுக்கவே இல்லைம்மா. தாடி வச்ச அங்கிளா? யாரு? ஷைத்தானே, நீ இங்கே தான் இருக்கிறியா? போ ஷைத்தானே, இந்த இடத்துல உனக்கு அனுமதியே இல்லை.
நீ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கவே செய்யாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். கடவுள் எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் துணை இருப்பார். உன்னை போலப்பட்ட சைத்தானுக்கெல்லாம் யாருமே துணை இருக்க மாட்டாங்க. நான் திரும்ப ஒரு நாள் இங்கே வந்து நான் நினச்சதை சாதிப்பேன். அந்த பிள்ளையை நான் ஒரு நாள் கண்டிப்பாக தூக்கிட்டு தான் போகிறேன். எனக்கு ஆவி அந்த பிள்ளைக்கு உள்ளாடி போனால் என்ன போல பலசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இப்போ போகிறேன், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன். நீ வந்தாலும் இந்த குழந்தையை உன்னால் நெருங்கவே முடியாது. வா வா, நம்ம சீக்கிரமாக போயிடலாம். எனக்கு நிறைய மந்திரங்கள் நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த உலகத்திலே நான் பலசாலியான மந்திரவாதி ஆகணும். தலைவரே, நீங்க பலசாலியானாதான் நானும் பலசாலி ஆக முடியும். இப்பமே நம்ம யாகத்தை தொடங்குவோம். ஃபாதர், இங்க என்ன ஃபாதர் நடக்குது? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. நான் சொல்லியதை நீங்க கவனமா கேளுங்க. ஆனா நீங்க பயப்படக்கூடாது நான் சொல்லியதை கேட்டு. என்ன ஃபாதர் நீங்க சொல்ல போறீங்க? சுபின் இருக்கான் இல்ல, அவன் ஒரு தேவ குழந்தை. அவனுக்குள்ளாடி நிறைய சக்தி எல்லாம் இருக்கு. அந்த சக்தியை கைப்பற்ற நிறைய தீய சக்தி அவனை தேடி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். என்ன ஃபாதர் சொல்றீங்க? தீய சக்தியா? அந்த தீய சக்திகிட்ட இருந்து எப்படி எனக்கு பிள்ளையை நான் காப்பாற்ற முடியும்? நீங்கள் கவலைப்படாதீங்க. அவனுக்கு 3 வயசு வரை தான் அந்த தீய சக்தியால் அவனை அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு பிறகு அந்த தெய்வமே அவனுக்கு துணை இருக்கும். அதனால எந்த தீய சக்தினாலையும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு 3 வயசு ஆகியது வரை நீங்கள் அவனை பத்திரமா பார்த்துருக்கணும். 3 வயசு வரைக்கும் நிறைய தீய சக்தி அவனை சுற்றி வந்துட்டே இருக்கும். அவனுக்கு தலையில் ஒரு சிவப்பு மச்சம் இருக்குது. இந்த உலகத்திலேயே சிவப்பு மச்சத்தோடு இவன் மட்டும்தான் பிறந்திருக்கான். அதனால தான் எல்லாம் தீய சக்தியும் இவனுக்கு சக்தியை கைப்பற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் சொல்லியதை கேட்டு. நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க. என்ன இவன் எங்கே போனாலும் இவனே கூடயே போங்க. என்ன மோஸ்ட்டாக 3 வயசு வேறு ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் இல்லை. நான் அரை கிளாஸு விடலான்னு இருந்தேன். இனி இவனை எங்கேயுமே விடலை. நீங்கள் ஸ்கூலை விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் கூடவே இருந்து கூட்டிகிட்டு வாங்க. என்ன இவனுக்கு இப்போ 1 வயசு ஆகியாச்சு. இன்னும் 2 வயசு தான் கடந்து போகணும். அதுக்கு பிறகு பிரச்சனையே இல்லை. நான் ப்ரேயர் பண்ணி ஒரு செயின் தரேன். என்ன அதை எப்பவுமே இவனை கழுத்திலே போட்டுருங்க. சரி ஃபாதர். அன்னைக்கு நடந்தது நினைச்சா இப்பவும் எனக்கு ரொம்ப கோபமாவே வருது. தலைவரே, இனி அன்னைக்கு நடந்ததை நினைக்காண்டா. இனி நடக்க போறதை நம்ம பார்ப்போம். நான் சொல்லியதை நீ கவனமா கேளு. அந்த பிள்ளைய ஈஸியா எல்லாம் உன்னால தூக்கிட்டு வரவே முடியாது. அவனை சுற்றி கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க. அதுல எப்படியாவது அவனை நீ தூக்கிட்டு வந்துடணும். இந்த பல்பையும் நீ கொண்டு போய், இந்த பல்பு உனக்கு உதவி பண்ணும். தலைவரே, இருட்டில் போக்கெல்லாம் எனக்கு பயம் இல்லை. எனக்கு ஃபோனும் இருக்குது. அதில் உள்ள டார்ச் லைட்லேயே நான் போயிடுவேன். இந்த பல்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. முட்டாளே, கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்லியதை கேளு. இந்த பல்பு அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணும். அந்த பிள்ளை இருக்கே தெருவுக்கு நீ போகும்போது இந்த பல்பு எரியும். என்ன அதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம் இந்த தெருவில் தான் இந்த பிள்ளை இருக்கான்னு. புரிஞ்சு தலைவரே, நான் அப்போ கிளம்பேன் இந்த பல்பை கொண்டு. நான் சொல்லியதை கவனமாக கேளு. அந்த பிள்ளைக்கு நிறைய நல்ல சக்தி உதவி பண்ணும். அதையெல்லாம் தாண்டி நீ அந்த பிள்ளையை கொண்டு வரணும். கவலையே படாதீங்க தலைவரே, அந்த பிள்ளையை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். பிள்ளைக்கு 3 வயசு ஆகுறது வரை நீங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். பிள்ளையை நிறைய தீய சக்தி ஃபாலோ பண்ணும். அந்த ஃபாதர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கு. இன்னும் 2 நாளையில இவனுக்கு பர்த்டே வேற வருது. எனக்கு பயமாக இருக்குது. இது வேற அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை தீய சக்தினால. இனிமேல் ஏதாவது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.